ஓம் நமச்சிவாய. தவத்திரு குரும்பேரி சுவாமிகள் என்கின்ற ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். நமது குருநாதரின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கம் மற்றும் சுவாமிகளின் குப்பம் கணேஷ்புரம் ஜீவ சமாதி வளாகத்தில் நடைபெறும் பூஜைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்டுள்ள காணொளியில் கண்டோம். அதன் லிங்க் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாத காணொளியில் நமது குருநாதரின் அருள்வாக்கு நூலில் உள்ள அரும்பெரும் கருத்துக்களை காணலாம். உலகத்தில் ஆங்காங்கே தோற்றமளிக்கும் தேவாலயங்களில் உள்ள லிங்கம் போல் நமது ஆத்மாவிலும் லிங்கம் ஒன்று உண்டு. அதற்கு ஆத்மலிங்கம் என்று பெயர். அந்த ஆத்மலிங்கத்தின் மீது தன் மனதை வைத்து எப்பொழுதும் தியானம் செய்து வயமானவனே ஈஸ்வரனாகும். வெண்மையான ஆடை உடுத்தி ருத்ராட்சம் தரித்து திருநீறு பூசி சிவவேடம் தாங்கி ஐந்தெழுத்து ஜோதி ஈசனை தியானம் செய்து வந்தால் நம்முடைய புறப்பற்றும் அகப்பற்றும் விலகி போகும். நமது வாழ்வில் நாம் செய்த புறப்பாவங்களும் உள்ளத்தில் நினைத்த பாவங்களும் விலகி போகும். நம்முடைய இதய கமலத்தில் ஈசன் வந்து குடியிருப்பான். நமது மனதில் வாழ்ந்து வந்த கொடிய மிருகம் போன்ற தீ குணங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல் நீங்கிவிடும். பிறகு இறைவனை உள்ளத்திலேயே கண்டு மகிழலாம். உள்ளம் தூய்மை பெற்றதால் வாழ்வும் தூய்மை பெறும். தூய வாழ்க்கையே மோட்ச வாழ்க்கையாகும். மனதில் உள்ள மாசு அகன்ற பின் மாயோன் உள்ளத்தில் குடிபுகுகின்றான். மாயோன், ஈசன், மகாதேவன் என்பதெல்லாம் இறைவனின் திருநாமங்களாகும். இறைவனுக்கு எம்மதமும் சம்மதமே. ஒரு நகரை அடைய பல வழிகள் இருப்பதைப் போல ஒரே கடவுளை அடைய பல மதங்களும் பல பெயர்களும் துணை புரிகின்றன. சிவனை எண்ணி பூஜை செய்பவனும் அடியாருக்கு பொருள் வழங்கியவனும் எம்பெருமானிடம் நம்பிக்கை வைத்தவனும் கைலாயம் என்னும் சிவலோகம் சென்று முக்தி பெறுவான். நமது குருநாதரின் அருள்வாக்கு நூலின் கருத்துக்களை அடுத்த மாத காணொளியில் தொடரலாம். தற்போது இந்த மாத பரணி பூஜை 12/9/2025 வெள்ளிக்கிழமை அன்று மிகச்சிறந்த முறையில் நடைபெற்றது. உபயதாரர்கள் பங்கேற்றனர். ஆசிரமத்தின் முன்னாள் செயலாளர் திருப்பத்தூர் தெய்வ திரு வெங்கடாச்சலம் முதலியார் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரில் வசிக்கும் திரு VL நேரு அவர்கள், திரு சுப்பிரமணி அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் மற்றும் தர்மபுரி மாவட்டம் நாயக்கன் கொட்டாய் அடுத்த கோணையம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த திரு முத்துவேல் அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் பங்கேற்றனர். ஜீவ சமாதியில் அமைந்துள்ள நான்முகலிங்க பகவானுக்கும் நந்தி பகவானுக்கும் பல வகையான அபிஷேகங்கள் செய்த பின் உபயதாரர்கள் கலசத்தில் சுமந்து ஜீவ சமாதியை வலம் வந்த புனித நீரால் அபிஷேகம் செய்து பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை நடைபெற்றது. அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. உபயதாரர்கள் ஆசிரம டிரஸ்டியரால் கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் அன்னபூரணி பூஜை செய்யப்பட்டு அனைவருக்கும் சிறப்பான உணவு வழங்கப்பட்டது. ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் மலரடி போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். அடுத்த மாத பரணி பூஜை 9/10/2025 வியாழக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. பக்தர்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு குருவின் அருளை பெற வேண்டுகிறோம். இப்படிக்கு டிரஸ்டியர்கள் பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நமது ஆசிரமத்தில் கோ பூஜை, பிரதோஷ பூஜை, சங்கடகர சதுர்த்தி மற்றும் பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது. விருப்பமுள்ள பக்தர்கள் பூஜை பொருட்கள், நெய், எண்ணெய், அபிஷேக பொருட்கள் வழங்கலாம். பக்தர்கள் பொருளாகவோ அல்லது பணமாகவோ வழங்கலாம். நன்றி.
குப்பம் நகரில் வாழ்வோனே, எப்போதும் கோவில் கொண்டோனே. குப்பம் நகரில் வாழ்வோனே, எப்போதும் கோவில் கொண்டோனே. நித்தம் முக்தி மெய்ஞானி பக்தர்கள் போற்றும் சுகஞானி. நித்தம் முக்தி மெய்ஞானி பக்தர்கள் போற்றும் சுகஞானி. குப்பம் நகரில் வாழ்வோனே, எப்போதும் கோவில் கொண்டோனே. குறும்பேரி மையானத்தில் 6 வருடங்கள் அடயோகமாம் அமர்ந்து அரணை துதித்து அஞ்ஞானம் நீத்து அடியார்களுக்கு ஆத்ம ஞானம் போதித்த ஆனந்த குருவே. சதானந்த யோகேசர் சதுர்வே தானும் போகேசர். சதானந்த யோகேசர் சதுர்வே தானு போகேசர். குப்பம் நகரில் வாழ்வோனே, எப்போதும் கோவில் கொண்டோனே. காற்றிலும் மழையிலும் கடும் குளிரிலும் கௌபீனம் தவிர நிர்வாண கருணை மூர்த்தி. கையேந்தி புசித்து மண்ணிலே உறங்கும் மாசற்ற ஆத்மரூபி. காரணம் கண்ட சந்நியாசி கலியுக நிர்த்தனவாசி. காரணம் கண்ட சந்நியாசி கலியுக நிர்த்தனவாசி. குப்பம் நகரில்
அவன் ஜெகம் புகழ் சதானந்தனடி தேவேரல்லியில் பிறந்தாண்டி அவன் ஜெகம் புகழ் சதானந்தனடி குரும்பேரி சாமிகள் எனவெங்கும் குவளையம் பெயர் கொண்டாண்டி குரும்பேரி சாமிகள் எனவெங்கும் குவளையம் பெயர் கொண்டாண்டி கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி ஆனந்தமான வழகனடி பரமானந்த பிரம்மஸ்வரூபனடி ஆனந்தமான வழகனடி பரமானந்த பிரம்மஸ்வரூபனடி வேதாந்த செல்வ போதனடி நாளும் வேண்டி பாடி அடியுங்கடி வேதாந்த செல்வ போதனடி நாளும் வேண்டி பாடி அடியுங்கடி கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி சாத்மீகத்தையை அடைந்தவண்டி மாய சங்கல்பம் யாவும் ஒழித்தவண்டி சாத்மீகத்தையை அடைந்தவண்டி மாய சங்கல்பம் யாவும் ஒழித்தவண்டி சத்துவ ஞானி மூர்த்தி அடி ராமலிங்கேஸ்வரர் உபசானனடி சத்துவ ஞானி மூர்த்தி அடி ராமலிங்கேஸ்வரர் உபசானனடி கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி திருவாசகம் என்னும் நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இவற்றில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகடியாண்ட குருவடிதான் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பா தாழ்வாழ்க ஏகன் அநேகன் ஏர்வனடி வாழ்க வேகன் கெடுத்தாண்ட கந்தனடி வெல்க பிறப்பழுத்தம் விஜயகந்தன் பெய்கள் வெல்க புறத்தாக்கு செய்யும் பூங்கலங்கள் வெல்க கடல் புல்வார் பொன்கலங்கள் வெல்க சிறன் புல்வார் குறித்து வைக்கும் சிறுவன்கள் வெல்க என்னதற்கு எட்டாறு எதிரார்கள் இறைத்து விண்ணிருந்து மண்ணிருந்து மிக்காய் விளம்படியாய் எண்ணிருந்த எல்லை இலாவானே நின்று சேர் கொள்ளாவணியே புகழ்வார் ஒன்றறியே உள்ளாகி கூடாய் குருவாய் வரனாகி பல் விரகமாய் பறவையே பாம்பாய் வெய்யாய் தனியாய் யமானமான் பொய்யாயில எல்லாம் பொய்கட வந்தருளே வெஞ்ஞானமாகி நிற்கின்ற மெய்ச்சொடரே எஞ்ஞானம் இல்லாதான் என்பது பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நன்றே ஆக்கம் மனகருதி இல்லா இணைத்துலகம் ஆக்குவாய் நிறங்களூர் ஐதுரையாய் இன்னொர்கள் ஏந்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் தன்னை மறந்திட மூடிய மாய இருளை அறமாவும்